ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 2 நாட்கள் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளில் நாம் சிந்தித்தோம், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பின் அடிப்படையிலேயே அன்பை மட்டுமே அஸ்திபாரமாக வைத்து இறைவன் மனிதன், கடவுளும் நானும் என்ற அந்த உறவை கட்டி எழுப்புகிறார் என்று தியானித்தோம். நேற்று தியானத்திலே இந்த இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், நான் உனக்கு முடிவில்லாத அன்பை காட்டியுள்ளேன் என்று ஆண்டவர் இந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது, இந்த அன்பு என்பது பெரியது, உயர்ந்தது. இந்த அன்பின் இருதயம், இந்த இயேசுவின் திரு இருதய அன்பு எப்படி உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய இயலாமைகள், நம் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் அப்பட்டமாய் தெரிந்தும் கூட மிகுதிப்படுத்தாமல் இந்த திரு இருதயம், இயேசுவின் திரு இருதயம் நம்மை நேசிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் பங்கெடுத்து ஜெபித்தோம். அல்லேலூயா. இன்றைய தியானத்திலும் நான் மீண்டும் அந்த வசனத்துக்குள்ளாக வருகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பினால் உன்னை நான் ஈர்த்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முடிவில்லாத அன்பை காட்டி இருக்கிறேன். முடிவில்லாத அன்பு எப்படிப்பட்டதுன்னா, என்னுடைய பேரன்பினால் உன்னை நான் ஈர்த்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவ கடவுளுடைய அன்பு முதலாவது எப்படிப்பட்டது? அது உயர்வானது, அது மிக பெரியது, அது எந்த விதத்திலும் பாரபட்சம் இல்லாமல் இயேசுவின் திரு இருதய சிநேகம் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய அன்பினால் பற்றி எரிய செய்யக்கூடிய அன்பு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனுடைய 2வது பகுதிக்குள்ளாக நான் வருகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்குள் நீங்கள் வாருங்கள். 1 கொரிந்தியர் 13:8 வாசிக்கலாம். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சும் பேசும் கொடை ஒளிந்து போகும், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. கை தட்டுங்கப்பா. ஆமென். முதலாவது பாருங்க, அன்பு பெரியது. இந்த இயேசுவின் திரு இருதய சிநேகம், இயேசுவின் அன்பு அது பெரியது, உயர்ந்தது. ஏன்பா? உன்னுடைய பலவீனமும் இயலாமையும் தெரிந்த பொழுதும் இந்த அன்பு என்ன செய்யல? மிகைப்படுத்தாமல், அதை பெருசாக்காம, ஒண்ணுமே நடக்காதது போல அந்த அன்பு உன்னை தன்பால் எப்போதும் ஈர்த்து கொள்கிறது. ஆமென். 2வது பாருங்க, இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே அழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் ஒளிந்து போகும். ஒரு காலத்துல நீங்க பார்த்த பிரம்மாண்டமான கட்டிடம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கொஞ்ச நாள் கழித்துனா அது யாருக்குமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்துல 50 பைசா கொடுத்து ஒளியும் பார்த்தவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ தெருவுக்கா ஊருக்கே ஒரு டிவி வந்தது, ஒரே ஒரு 1 ஒரு ரேடியோ, மர்பி ரேடியோ, அதுல 1 1/2 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
ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது அப்படின்னா அந்த ரேடியோ பெட்டியை சுத்தி ஒரு 50 பேர் உட்கார்ந்து அந்த காலையில 7:15 செய்தியை கேட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப பாருங்க, நீங்க இருக்கிற இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை புது ரேடியோவை நல்லா பேக்கப் பண்ணி யாருக்கா கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களோட ரிட்டர்ன் ஆயிரும், கொண்டு போய் துறப்போடு. ஏன்னா அது பழசாயிட்டு சார், அது முடிஞ்சு போச்சு, அதனுடைய காலம் எக்ஸ்பைரி ஆயிட்டு. இப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எத்தனையோ பொருட்கள் வெளிநாட்டில இருந்து கப்பல்ல இருந்து வரும்போது கொண்டு வந்த அந்த டிவி டெக்கு, சிடி பிளேயர் இப்படிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப வீட்டுல இருக்கு, நிறைய வீட்டுல. ஆனா அது என்ன செய்யல சொல்லுங்க, யூஸ் ஆகல. இத போட்டு ஏங்க இதெல்லாம் பயன்படாதுங்க, இதெல்லாம் பழசாயிட்டுங்க, தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப பிரதர் அண்ட் சிஸ்டர், வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு காலத்தில் பெரிதாக பார்க்கப்பட்டது, ஒரு காலத்துல முடிவில்லாததாக ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது, இன்னைக்கு அது பெருசா தெரியல, அதனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதே போலதான் மனித வாழ்க்கையில ஒரு காலத்துல பாருங்க, அவர் வந்து நின்னாலே எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. இப்போ அவர் எந்திரிக்க முடியாம கிடக்காரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் விரல் அசைச்சா 1000 பேர் வருவாங்க, இப்ப அசையவே மாட்டாங்க சார். இப்ப அவருக்கு கையை அசைக்கிறதுக்கு ஒரு ஆளு, கெண்டில தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஆளு. ஏன் முடிஞ்சு போச்சு, ஏதோ உசுறு மட்டும் இழுத்துட்டு கிடக்கு. இப்ப யாருங்க இவர்? மதிப்பில்லாதவர். இப்பெல்லாம் அந்த இதெல்லாம் ஒண்ணே இல்லை, தூக்கி குப்பையில போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப மனிதனுடைய பலன், ஆற்றல், அழகு. ஒரு காலத்துல பாருங்க, அவங்கள பார்க்கறதுக்கு என்ன கியூல நின்னாங்க, இப்ப எங்கங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமீபத்துல ஒரு சினிமா நடிகை பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த அம்மா சொல்லுது, ஒரு காலத்துல என்னை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம், இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. கண்ணீரோடு அந்த பேட்டியை நான் கேட்டேன், அழுதுகிட்டே அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு காலத்துல என் சருமம், என்னுடைய அழகு, இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த ரூபமே இதுதான் அந்த நடிகையா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் மாறி போச்சு. அப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எல்லாம் ஒளிந்து போகும். சொல்லுங்க எல்லாரும், எல்லாமே ஒளிந்து போகும். அதுல இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அன்பு என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, மனிதனுடைய அன்பும் ஒளிந்து போகும், மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நல்ல கவனிங்க, தேவனுடைய அன்பு, இயேசுவின் திரு சிநேகம் எதை காண்பிக்கிறது என்றால், இந்த இயேசுவின் திரு சிநேகம் ஒருபோதும் மாறுவதில்லை. அது எந்த விதத்திலும் யாருக்காகவும் மாற்றப்படுவது இல்லை. கை தட்டுங்க. ஏன் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு, இந்த இயேசுவின் திரு இருதயத்தை இவ்வளவு தூரம் பிரகடனப்படுத்துகிறது என்றால், புனித ஞான பிரகாசியார் அழகாக சொல்லுவார், இயேசுவின் திரு இருதய மகிமை, இயேசுவின் திரு இருதய மகிமை. இந்த மகிமையை ஒருவன் கண்டுவிட்டால், இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில விரக்திக்கோ, இந்த உலகத்தின் பாடுகளுக்கோ, இந்த உலகத்தினுடைய எந்த விதமான காரியங்களுக்கும் அவன் இலக்காகுவதில்லை. அவன் கிறிஸ்துவின் அன்பினால் அவன் ஆசியை, நன்மையை, அற்புதங்களை நாள்தோறும் வாழ்வாக்கிக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய அன்புக்காக நீங்க ஏங்கலாம். என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருமே அன்பு செய்யல, என்னை எல்லாரும் ஏமாற்றுறாங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் அன்பு உங்களை ஏமாற்றும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அன்பு ஏமாற்றும். எனக்கு இந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசா சில பகுதிகளை மட்டும் உங்களுக்கு காண்பித்து விட்டு போகிறேன்.
பாருங்க, இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. யாக்கோபு இந்த ஒரு நீதிமான் தான். இந்த நீதிமானாகிய ஒரு யாக்கோபு ஈசாக்குடைய மகன் ஒரு நாள் அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு. மாமனார் வீட்டுல 2 பெண்கள் இருந்தாங்க. ஒருத்தியோட பெயர் லேயாள், ஒருத்தியோட பெயர் ராக்கேல். ஆனா இந்த யாக்கோபுக்கு யார் மேல அன்பு வந்துச்சு சொல்லுங்க? பேச மாட்டேங்கிறீங்களே. ராக்கேல் மேலதான் அன்பு, லவ் வந்துட்டு. ஏன்? அவ பார்க்க ரொம்ப அட்ராக்ஷன். அவளை பார்த்த உடனே யாக்கோபுக்கு என்ன வந்துட்டு? ஒரு பெரிய அன்பு வந்துட்டு. அவன் அந்த அன்புல அவன் கவர்ந்து அவனுக்கு எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? நான் பைபிள் எடுத்து வாசித்த பொழுது இந்த பகுதியை கொஞ்சம் ரசனையோடு நீங்கள் வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இப்ப தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசிங்க. அப்ப பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. 20வது வசனத்தை படிங்க. அப்படியே யாக்கோபு 7 ஆண்டுகள் ராக்கேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாக தோன்றியதாம். எத்தனை வருஷம்? ஏமா சொல்லுங்க, கொஞ்சமாவது யோசித்து பாருங்களேன். எத்தனை வருஷம்? 7 years, 7 வருடம். இந்த மனுஷன் காசே வாங்காம, சம்பளமே வாங்காம யாருக்காக வேலை செய்யறாரு? ஒரு மாமனாருக்கு வேலை செய்யறாரு. டேய், நீ மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சன்னா இந்த பொண்ணை என்ன செஞ்சிடறேன், ராக்கேல உனக்கு கட்டி தர்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி லாபானுடைய வீட்டில் யாக்கோபு அப்படி சும்மா இருந்தார்ல. ராத்திரியும் பகலும் அவன் ஆடுகளை மந்தைகளை மேய்க்கும் வேலை. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பனியிலையும் கடும் வெயிலையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த மனுஷன் எப்படி சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவ மேல அவனுக்கு என்ன வந்துச்சான்? அன்பு வந்ததுனால, அவள் மீது அவனுக்கு ஒரு பெரிய அன்பு இருந்ததுனால 7 வருடம் பெருசாவே தெரியல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, ஆனா அதே இடத்துல பாருங்க, இன்னொரு ஏமாற்றத்தை அவன் சந்திக்கிறான். ராக்கேலை விரும்பின அவனுக்கு லேயாவை அவன் மாமன் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? லேயாவை அவன் வெறுத்தான். என்ன செஞ்சான்? லேயாவை வெறுக்கிறான். ராக்கேல் அன்பு செய்யறான். லேயானுக்கு ஆண்டவர் இந்த வெறுப்பை பார்த்துட்டு முதல் குழந்தையை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன எழுதுனா தெரியுமா? பாருங்க, அவள் அந்த பகுதி ரொம்ப அழகாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 32ஆம் வசனத்தை படிங்க. லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்போது என் கணவர் என் மீது அன்பு கூர்வார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். இப்பமாவது என் கணவர் என் மேல அன்பு கூர்வார் அப்படின்னு சொல்லி லேயா ரூபன் என்று பெயர் வைத்தாளாம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தினுடைய அன்பு சில அடிப்படை காரியங்களை வைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். அப்போ அந்த திருமணத்துக்கு போயிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, இது 13 வருட காதல் கதை அப்படின்னாங்க. 13 வருஷம் காத்திருந்து இந்த மேரேஜ் நடக்குது. அப்போ அதுக்காக நிறைய அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்? ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு அஃபெக்ஷன், ஏதோ ஒரு ஈர்ப்புல கல்யாணத்துக்கு இல்ல காதல் அப்படிங்கிற அன்பு, லவ் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு உலகத்துல நிறைய சம்பவங்கள் நடக்கு.
ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அன்பினுடைய வெளிப்பாடு எங்க இருக்குன்னா துயரங்களை தாங்கிக் கொள்வதில் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அன்புங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அப்படியே பாருங்க பஞ்சு மெத்தையில நடக்கிறது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அன்பு என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதி பாருங்க. உன்னை நான் முடிவில்லாத அன்பினால், உனக்கு முடிவில்லாத அன்பை காட்டி பேர் அன்பினால் உன்னை ஈர்த்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப பேரன்பினால் உன்னை ஈர்த்து கொள்வேன் அப்படின்னா, என் அன்பு ஒரு நாளும் ஒளியாது அப்படின்னா, அன்பு என்ன செய்யாது, முடிவுறாது. அன்பு ஒரு நாளும் ஒளிந்து போகாது அப்படின்னா அர்த்தம் என்னங்க அப்படின்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். லேயாவிடம் அன்பு இல்லை, ராக்கேட்ட அன்பு இருக்கு. ஆனா இந்த அன்பு மாறிச்சா அப்படின்னா, ஒரு நாள் ராக்கேல் இந்த யாக்கோபை பார்த்து சொன்னா, இங்க பாரு, எனக்கு ஒரு குழந்தை தர வேண்டும். அவர் சொன்னாரு, ஏண்டி என்ன படாத பாடு படுத்துற, நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனே இருதயத்தில் ஒரு சோர்வடையும்படி அங்கே நிலைமை மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் அன்பு மாறிடும். கணவனின் அன்பு மாறும், மனைவியோட அன்பு மாறும், அப்பா அம்மாவுடைய அன்பு மாறும், சகோதர சகோதரிகளுடைய அன்பு மாறும், பெற்ற பிள்ளைங்களுடைய அன்பு மாறும். மாறுமா? எத்தனை பேர் சொல்றீங்க மாறாது? மாறுமா மாறாதா? மாறும். நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா மனிதர்களுடைய அன்பு மாறிடும். நீங்க எவ்வளவு அவங்களுக்கு நீங்க என்ன கேட்டகரி கொடுத்தாலும், இவங்கெல்லாம் தங்கங்க அப்படி சொன்னாலும், அந்த அன்பு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மாற்றத்தை கொடுத்து விடும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பாவும் அம்மாவும் ஒருவேளை கைவிடலாம், அப்பாவும் தந்தையும் தாயும் உன்னை ஒரு நாள் கைவிடலாம். என்ன கைவிடவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. தந்தையும் தாயும் கைவிடலாம், சகோதர சகோதரிகள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம். ஆனால் இந்த நேச இருதயம், இயேசுவின் திரு இருதய அன்பு நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கைவிடாத இந்த அன்பு, நம்மை கை நெகிழாத இந்த அன்பு கரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்கே நமக்கு அழகாக அற்புதமாக காண்பிக்கிறார். இயேசுவின் அன்பு நம்மிடத்தில் மூன்றாவது இந்த நாளிலே நமக்கு ஒரு கற்றுத்தருகிற பாடம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் பயணித்தாலும் இந்த இயேசுவின் அன்பை விட்டு நீங்கள் இடறி போகக்கூடாது, வழி தவறி செல்லக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பேரன்பினால் ஈர்த்துள்ளேன். பேரன்பினால் என்ன செய்றேன்? ஈர்த்துள்ளேன். மீண்டும் நான் வாசிக்க விரும்புகிற வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் எடுத்து வாசிங்கப்பா. இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்த பொழுது அவன் மீது நான் அன்பு கூர்ந்தேன்.
ஆமென். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களை உங்க அம்மா எப்ப அன்பு செய்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். எப்போ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களை எப்ப அன்பு செய்ய ஆரம்பிச்சாங்க? நீங்க இந்த உலகத்துல பிறந்த பொழுது அவங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிநேகம் கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எங்கேயாவது ஒரு ஓரத்துல நான் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா. என்னிடத்துல நிறைய ஷேரிங் பண்ணவங்க சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, சொந்த பிள்ளைய சந்தேகப்பட்ட இது எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னைக்கு வர எனக்கு தெரிந்தவர்ல அந்த அம்மா சொல்லுது, பிரதர் என் பையனை தொட்டே பார்க்கல பிரதர், இவன் என் பிள்ளையே கிடையாது அப்படிங்கிறாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க. எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. குழந்தை பிறக்குது, அந்த நேரத்தில் கணவன் இறக்குறான், அந்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்கல, தூக்கி எறிஞ்சிட்டா. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள், அப்படிப்பட்ட காயங்களோடு இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு தீட்டு, இதில் தொடவே மாட்டேன். இது பிறந்த நேரம் என் கணவருக்கு இந்த நிலைமை ஆயிட்டு. ஆனா எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மீது அன்பாய் இருக்கிறேன். கை தட்டுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். 3ஆம் வசனத்துக்கு வாங்க. எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது, அவர்களை கையில் ஏந்தியதும் அவர்களை குணமாக்கியது. பிரைஸ் தி லார்ட். உங்களை இதுவரையிலும் தாங்குபவர் நான் தான். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 139 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 139ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 139ல எடுத்து வாசிங்க, தயவு செய்து எடுத்து வாசிங்க. 13வது வசனத்தை படிங்க. என் உள் உறுப்புகளை உண்டாக்கினவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அடுத்து 15 படிங்க. என் எலும்பு உமக்கு மறைவானது அன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் உம் கண்கள் கரு முளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளது. கை தட்டுங்க பாபா. நீங்க எங்க இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அறிந்து வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் அன்பாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வு இல்லாத பொழுதே நம்மை நேசிக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே நம்மை அவர் நேசிக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னார், எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே என்னை பற்றி உமது குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடுது சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எழுதி வச்சிருக்காரு. ஆமென். உங்களை பத்தி ஜோசியக்காரன் எழுத வேண்டாம். நீங்க போய் யாரோ ஒருத்தட்ட போய் பிறந்த நேரம் கொடுத்து ஜோசியம்லாம் ஜலம்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனா ஜாதகம்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இந்த ஜாதகம்லாம் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும், உங்கள் வாழ்வின் அத்தனை காரியங்களையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதினதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆமென். அப்ப பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை பாருங்க. இந்த ஓசியாவுக்கு மீண்டும் வாங்க. அந்த பகுதியில அற்புதமாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பாருங்களேன், 11வது வசனத்துல 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பாருங்க,
என் 7வது வசனத்தை படிங்க. என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? நல்ல கவனிக்கணும், மறந்துடக்கூடாது. பேரன்பால் நான் அவனை ஈர்த்துள்ளேன். எல்லாரும் சொல்லுங்க, பேரன்பால் நான் உன்னை என்ன செஞ்சிருக்கேன்? ஈர்த்து இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அன்பா இருக்கிறாரு. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மேல அவருக்கு என்ன இருக்குது? தாயின் கர்ப்பத்தில் தாங்கினாரு. எல்லாரும் மறந்தாலும் அவர் என்ன மறக்கல. ஆனா இவ்வளவு நேசத்தை காண்பித்த பொழுதும் நாம என்ன செய்யறோம்? அவரை விட்டு விலகி போகிறதெல்லாம் கருத்தா இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை விட்டு தூரமா போறதுல, அவரை விட்டு விலகி போறதுல தான் கருத்தா இருக்கிறோம். நீங்க பாருங்களேன், நீங்க லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் நல்லா எடுத்துக்கோங்க. அதுல ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை காண்பித்து இருக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு தகப்பன் இருந்தார். அவர் நல்ல செல்வாக்கு படைத்த தகப்பன். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அதுல ஒருவன் இளையவன் வந்து அப்பாட்ட கேட்டான், எப்பா எனக்கு சேர வேண்டியதெல்லாம் என்ன செய்யும்? என் பேர்ல உள்ளதெல்லாம் எடுத்து தந்துரும், சொத்தை பிரிச்சிரும். நீங்க நல்ல கவனிங்க, சொத்தை பிரித்து தாரும் என்று கேட்டான். இப்ப நீங்க நல்ல கவனிச்சு கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மகனுக்கு அப்பா தேவையா, அப்பா சேர்த்து வைத்த சொத்து தேவையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, எனக்கும் கேளுங்க. உங்களுக்கு அற்புதம் தேவையா, இல்லைன்னா அற்புதம் செய்யும் கடவுள் தேவையா? யாருக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு யார் தேவை? ஏங்க சொல்லுங்க. அற்புதம் தேவை, அதிசயம் தேவை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நற்கருணையில் வீற்றிருக்கிற இந்த கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மெய்யான சர்வேஸ்வரனாகிய நம்ம ஆண்டவரை விட்டுவிட்டு உலகத்தில் வெறும் அதிசயங்களை தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். நீங்க யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்தார், பெருகச் செய்தார், அவர்களுக்கு பசியாற்றினார். இந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, இவர் தான் உண்மையான இறைவாக்கினர், இவரை நம்ம ராஜாவாக்கிடலாம்னு முடிவெடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அடுத்த நாள் இயேசுவை அவர்கள் தேடி வந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்கப்பா, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. பேசுங்க. இயேசு சொன்னார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. ஒருவன் என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தாலொழிய அவன் நிலைவாழ்வு பெறமாட்டான். ஆண்டவர் நற்கருணையை குறித்து போதிக்கிறார். தான் உங்களோடு நான் வாழ்வேன், உங்களோடு உடனிருப்பேன் என்ற தன் உடனிருப்பை, சிநேகத்தின் வெளிப்பாடு திவ்ய நற்கருணை. கை தட்டுங்க பாப்போம். ஆனால் இந்த திவ்ய நற்கருணை நாதரை இன்று புறக்கணித்து விட்டு சபைகளை தேடி ஓடுகிறார்களே. வெறும் பிரெட்டையும் திராட்சரசத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. வெறும் பண்ணு திங்கிற கூட்டம் அது. நல்லா புரிஞ்சுக்க, வெறும் பண்ணு திங்கிற கூட்டம். இந்த பண்ணு திங்கிற கூட்டத்துக்கு போற ஒரு கூட்டம் இருக்கு உன்னை சுத்தி. ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை, ஆண்டவர் உண்டாக்கிய இந்த அப்போஸ்தலிக்க திருச்சபையில் தேவன் என்றென்றும் ஒரு சாசனத்தை வைத்திருக்கிறார், என்றென்றும் ஒரு நித்திய உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அதுதான் அன்பின் வெளிப்பாடு, அன்பின் திவ்ய நற்கருணை. கைத்தட்ட. இந்த அன்பின் நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை விட்டுவிட்டோம், அற்புதங்களை தேடி அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேற அதிசயங்களை தேடி போறோம். எப்படி இந்த செல்வந்தனான அப்பாவுடைய மகன், அப்பா செல்வத்தை பிரித்து தாரும், நீர் எனக்கு வேண்டாம் என்று ஓடிவிட்டான். எல்லாம் ஓடினா கொஞ்ச நாள் ஆச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாம் ஓடி அங்க இங்க போய்
எல்லாத்தையும் இழந்தான். அதுல அவனை பற்றி பாருங்க, அந்த சொத்துக்களை விற்றான், செல்வத்தை திரட்டினான், வெகு தூரம் போனான், தவறாக அநீதியாக செலவழித்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். அனைத்தையும் இழந்த பின்பு அவனுக்கு அறிவு தெளிந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எழுத பாருங்க. இப்ப அறிவு தெளியும் பொழுது அவன் எங்க இருந்தான்? அறிவு தெளியும் போது அவன் எங்க இருந்தான்? அவனுக்கு அறிவு தெளியும் போது அவன் எங்க இருந்தான்? பன்றி மேய்க்கிற இடத்துல உணவு இல்லாமல் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன தெரிஞ்சு தெரியுமா? தன் தகப்பனுடைய அன்பு அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஆமென். யாருடைய அன்பு? அவன் இருக்கிறது பன்றிக்கூடு. ஆனா பன்றிக்கூட்டுல இருந்தவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது. என்ன தெரியுமா? இதே டைம்ல எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு நல்ல உணவு கிடைக்கும் போது நானும் பசியால் வாடுகிறேனே. பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே கடவுளை விட்டு வழி தவறிய மகனே, மகளே, குடி போதைகளாலும் இழிவான செயல்களாலும் அக்கிரமங்களாலும் அநியாயங்களாலும் மந்திரவாத பில்லி சூனியங்களாலும் தாறுமாறான வாழ்க்கையாலும் நீ பிரிந்து கிடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரித்திரங்களாலும் நோய்களாலும் அவமானங்களாலும் பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் இழப்புகளாலும் நீ வருந்திக் கொண்டிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலையிலும் ஒரு அன்பு உனக்காய் காத்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் உன்னை ஈர்த்துக் கொள்கிற ஒரு அன்பு இருக்கிறது. அதுதான் இயேசுவின் திரு இருதய சிநேகம். அல்லேலூயா. அவனுக்கு அப்பாவுடைய ஞாபகம் வந்துச்சு. ஏன்? எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கே நல்ல சாப்பாடு இருக்கியா, என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனே நல்லா இருக்கும் போது நானோ இங்கே பசியால் வாடுகிறேனே என்று சொல்லி அவன் உள்ளத்தில் குமிரினவனாக மனம் தெளிந்து தன் தந்தையிடம் திரும்பி வந்தான். அவன் வந்த பொழுது அவன் தந்தை அவனை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆமென். அங்கே எந்த குறைபாடும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அங்கே எந்த விதமான வைராக்கியமும் இல்லை. அல்லேலூயா. அங்கே எந்த பாகுபாடும் இல்லை. அதனாலதான் பாவிகளின் அடைக்கலம், பாவிகளுக்கு எப்போதும் சரணாலயம் எது என்றால் இயேசுவின் திரு இருதயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய அன்பினால் அவர் நம்மை ஈர்த்துக் கொள்கிறார். நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கடவுளை விட்டு வழி தவறி இருக்கிறாயா? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய துன்பங்கள் துயரங்களினால் நீ ஒருவேளை இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம்னு ஒதுங்கி போய் இருக்கிறாயா? ஒருவேளை மனிதர்களுடைய போதனைகளால் நீ எங்கோ ஒரு சபைகளை தேடி, இல்லை என்றால் அந்நிய தெய்வங்களை தேடி நீ வழி விலகி போயிருக்கிறாயா? இன்று உனக்காக மட்டுமே காத்திருக்கிற இயேசு ஆண்டவரிடத்தில் நீ வருவாயா? அதனாலதான் ஆண்டவர் அழகாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் கூறும்போது இவ்வளவு நேசத்தோடு சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் ஓசியா 2:14 சொல்லுகிறது, நான் அவளை நயமாய் கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆக்கோர் பள்ளத்தாக்குனா என்ன தெரியுமா?
அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவார். கை தட்டுங்கப்பா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை ஆண்டவர் வைக்கிறார். என்ன தெரியுமா? என் மகளே, என் மகனே, உன்னை நான் நயமாய் கவர்ந்திழுப்பேன். உன்னை நயமாக நான் கவர்ந்திழுப்பேன். உன்னை நான் நெஞ்சுருக உன்னோடு பேசுவேன். நீ இழந்து போன திராட்சை தோட்டங்களை திரும்ப கொடுப்பேன். உன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இயேசு விடுதலை தரப்போகிறார். ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் ஜீசஸ் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. ஏசையா உம்மைத்தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. கைகளை வைத்தும் ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆராதனை 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 ஆராதனை
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் நுறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மெய்ப்பரே. மீட்டவரே என் மேய்ப்பரே. ஆராதனை 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 கைகளை உயர்த்துவோம். ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். நம் கடவுளாய ஆண்டவர் இதோ நம் நடுவில் வந்திருக்கிறார். வான தூதர்களும் புனிதர்களும் பரிசுத்தர் 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 படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் என்று ஓயாது துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் ஆராதனைக்குரிய கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். என்னே பாக்கியம் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை ஆண்டவரோடு நாம் வாழ்வது எத்துணை சந்தோஷம். கடவுளின் உறைவிடம் மனிதர்கள் நடுவில் உள்ளது. அவர்களின் கடவுளாயிருப்பார், அவர்களுடைய மக்களாயிருப்பார்கள். கடவுளும் நானும் எத்தனை இணைபெரியாத ஒரு சிநேகம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். என் கர்த்தாவே இயேசுவே எழுந்தருள்வே. கைகள் தட்டி பாடுவோம். நல்ல தாகத்தோடு தெய்வமே மை அன்பு செய்கிறேன். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லையே. சர்வ சிருஷ்டிகரே
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே இயேசுவே 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 பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்? உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். நற்கருணையில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் நீரே. நற்கருணையில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் நீரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்? ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீர். துதிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, புனிதர்களும் இரத்த சாட்சிகளும் ஆண்டவரை துதித்தார்கள். அந்த துதி பலி எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாயின் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கை எல்லா அனுபவமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. ஒரு நாள் தமஸ்கு நோக்கி சவுல் குதிரையின் மீது ஏறி கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் கைது செய்யும்படியாக இந்த இயேசுவின் பெயரை ஒலிக்க வேண்டும் என்று புறப்பட்டார். ஆனால் அவர் பயணித்த பாதையில் கடவுள் இயேசு ஆண்டவர் சவுலை சந்தித்தார். சவுல் கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். சவுலே, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இந்த சவுல் கடவுள் நம்பிக்கையோடு தான் பயணித்தார். இந்த சவுல் தன்னுடைய கடவுள் நம்பிக்கையில் அதை நிலைநாட்டுவதற்காக இன்னொருவரை கொடுமைப்படுத்த புறப்பட்டார். ஆனா ஆண்டவர் அவரை இடைமறித்து சொன்னார், நீ துன்புறுத்துற இயேசு நான் தான்ப்பா. இந்த ஆலயத்திலே, இந்த மைதானத்தில் கூடியிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கிறிஸ்து துன்புறுத்தப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது முழுமையாக முழு மனதோடு முழுமையான உணர்வோடு பங்கெடுக்காமல் பெயருக்கு பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை துன்புறுத்துகிறோம். ஆலயத்தில் ஆண்டவர் திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிறார் என்ற உணர்வு கூட இல்லாமல் ஆலயத்தை சுத்தி செய்யப்படுகிற அவசங்கைகள் மூலம் இயேசு துன்புறுத்தப்படுகிறார். குடித்து வெறித்து ஸ்மோக் பண்ணி கெட்ட வார்த்தை பேசி தூஷணமா வாழ்ந்துட்டு இந்த பலிபீடத்தில் எழுந்தருளி வருகிற நற்கருணை நாதர
கூச்சமே இல்லாம நாக்க நீட்டி தகுதி இல்லாம நற்கருணை உட்கொள்கிறோமே, அப்பொழுதெல்லாம் இயேசு துன்புறுத்தப்படுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கடவுள் இருக்கிறார், இங்கே என்னுடைய இதயமும் என் கண்ணும் இருக்கும் என்று அன்று சாலமோனிடத்தில் சொன்ன கடவுள், ஆனா அதே ஆண்டவர் உயிருள்ள கடவுளாய் இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிறார்ங்கிற உணர்வில்லாம ஆலயத்துக்குள்ள பொறுப்பில்லாம ஒழுங்கீனமாக ஒழுக்கமில்லாம அங்கும் இங்கும் அசட்டையாய் நாம் நடக்கும் பொழுதெல்லாம் இயேசு துன்புறுத்தப்படுகிறார். நம்ம பிள்ளைகளை ஞான பக்தியில வளர்க்காம, ஞான உபதேசத்துல வளர்க்காம, கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம் இல்லாம இன்னைக்கு வர ஒரு பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே கூட அடிப்படை ஜெபம் கூட தெரியாம, நாம் இருக்கிற திருச்சபையின் மாண்பு மதிப்பு தெரியாம வாழும் பொழுது கிறிஸ்து துன்புறுத்தப்படுகிறார். கிறிஸ்தவர்களா வாழ்றோம், குடிகாரனா இருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஆனா வாழ்க்கையில ஒரு சுத்தமில்லாத வாழ்க்கை, சாட்சியமில்லாத வாழ்க்கை. அங்கெல்லாம் இயேசு துன்புறுத்தப்படுகிறார். சவுலை பார்த்து கேட்ட அதே கேள்வி இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நண்பனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? சகோதரா, சகோதரியே, உன் கடவுளாய ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். வானமும் பூமியும் அவருடையது. புனிதர்களும் தூதர்களும் அவரை 24 மணி நேரமும் தூயவர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு அலட்சியமாய் நாம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். குடும்ப ஜெபமாலை சொல்லாத வீடுகள், குடும்ப ஜெபமில்லாத வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து அவரோடு பேசுறதுக்கு மனதில்லாத கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாம் இயேசுவை துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் எப்பொழுதெல்லாம் சூழ்ந்து நாம் அவரை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். பாவ சங்கீர்த்தனம் செய்யறதில்லை, மனம் வருந்துறதில்ல, மனம் திரும்புவதில்ல, விவாகரத்துக்கள், கருக்கலைப்புக்கள், கணவன் மனைவிக்கு உண்மையில்லாத வாழ்க்கை, இளம் வயதில் தவறாக தாறுமாறாக போகும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை துன்புறுத்துகிறான். இன்று நாம் பரிகாரம் செய்யணும். வெறும் ஜெபத்தில் இல்ல, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், என் வாழ்வை ஒப்பு கொடுக்கணும். புனித இஞ்ஞாசியார் ஒரு போர் வீரனாக, யுத்த வீரனாக இருந்த பொழுது, அவர் காலில் குண்டடிப்பட்டு அவர் இருந்த பொழுது, அவர் வாசித்த வேதமும் புனிதனுடைய வாழ்க்கை அவர் வாழ்க்கையை மாற்றியது. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, நீரே என் நேசம் என்று தன் நேச மணவாளனாக ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நீரே என் நேசம், உமக்கு என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று புனித இஞ்ஞாசியார் தன் வாழ்வை ஒப்புக் கொடுத்ததனால்தான் ஒரு சவேரியார் நமக்கு கிடைத்தார். சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுத்தார்.
அதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரே என் கடவுள் என்று அவருக்கு முன்னால நிற்கிறோம். மனம் மாறுங்கள். இந்த இயேசுவின் திரு இருதயத்துக்கு துரோகம் செய்யறதை நிறுத்துங்க. பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புவோம். ஆண்டவருக்கு நாம் அளிக்கிற ஆறுதல் என்ன? உன் வழியை மாற்று. உனக்கு உன் கடவுளாய் ஆண்டவிடத்தில் திரும்பி வா. ரெண்டு கைகளை விரித்து, ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தை எங்கள் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கருணை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு பரிகாரமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒருபோதும் திருப்பலியில அவசங்கையாக நடக்க மாட்டோம்னு உறுதி எடுப்போம். முழு பூசையில பங்கெடுப்பேன், முழு திருப்பலியில பங்கெடுப்பேன் முடிவெடுங்க. திருப்பலி ஆரம்பிப்பதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள வாங்க. நற்கருணை ஆண்டவரை வாங்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காது, அது அவசங்கை. உனக்குள் வருகிறவர் பெரியவர். அவரை பார்த்து சொல்லு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னோடு இருக்கேன்ப்பா, நீ என்னோடு இருப்பா, என்னை ஆசீர்வதிப்பா. பேசு அவரோடு. நற்கருணை ஆண்டவருக்கு நாம் பரிகாரம், அவருடைய அந்த நேச இருதயத்தை தேடுவோம். அந்த நேசமுள்ள இருதயத்துக்கு ஆறுதல் அளிப்போம். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது முழங்கால் படியிட்டு 3 முறை தலை பணிந்து நித்திய ஸ்துதிக்குரிய என்று அவரை ஆராதிப்போம். இது ஒரு பொருள் அல்ல, ஏதோ ஒன்றல்ல, ஜீவனுள்ள கடவுள். ஆலயத்தோட்டு போகும்போது முழங்கால் படியிட்டு ஆராதித்து, ஆலயத்திலிருந்து போகும்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு போகணும். ஏதோ ஒண்ணு ஏதோ போற மாதிரி ஆலயத்துக்குள்ள நடக்காதீங்க. ஆலயத்தில் வரும்பொழுது, நடு பகுதியில் வரும்பொழுது முழங்கால் படியிட்டு தலை வணங்கி ஆராதித்து போங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் தெய்வத்துக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுங்க. 2 கைகளை விரித்து அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. 2 கைகளை சரசல வைத்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் உச்சந்தலை முதல் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் என்னை குணப்படுத்தியருளும். குணப்படுத்தியருளும். என் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். என் கடவுளாய் ஆண்டவரே, கடவுளாய் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான சுக பலனை சுக பலனை நிறைவாக தந்தருளும். நிறைவாக எல்லா தந்தருளும். குழப்பங்களும், எல்லா குழப்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா தீமைகளும் எல்லா தீமைகளும் வெளியேறுவதாக. வெளியேறுவதாக. மந்திரவாதங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், பில்லி சூனியங்கள், சாத்தானின் தொல்லைகள் சாத்தானின் எங்கள் தொல்லைகள், குடும்பங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை எங்களை விட்டு, எங்களை விட்டு, எங்கள் ஊரை விட்டு எங்கள் ஊரை விட்டு வெளியேறட்டும். வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே கடல் தொழிலை கடல் தொழிலை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். கப்பலில்
இருக்கிற பிள்ளைகளை கப்பலில் இருக்கிற ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, கப்பல் வேலைக்காக கப்பல் வேலைக்காக, கடல் தொழில் செழிக்க ஜெபிக்கக்கூடியவர்களை இப்பொழுதே உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, குடும்ப சமாதானம், சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண தடைகள் அகன்று போகட்டும். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். பாதுகாத்து வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி அவருடைய அன்பின் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள்
உங்கள் இல்ல வைபவங்கள் இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.